நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நடிகர்கள் நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், பாடகர் ஸ்வேதா மேனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய நடிகர் பார்த்திபன், 35 வருடம் சினிமாவில் உள்ள அதில் 4 பேரை மட்டுமே நான் இயக்குநர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்றும் அதில் ஒருவர் தனுஷ் என புகழாரம் சூட்டியுள்ளார். நான் நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 35 வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க. 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராமனுடைய அவர்கிட்ட நான் ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தபடியா அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும் தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன். பின்னர் பேசிய நடிகர் சத்யராஜ், ராஜமௌலி டைரக்ஷனில் நடித்ததை விட தனுஷ் இயக்கத்தில் நடித்தது கடினமாக இருந்ததாக கோயம்புத்தூர் ஸ்லாங்கிலேயே பேசி அசத்தினார். நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுஷ் கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை பட்டையை கலப்புவதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுது. பின்னர் படம் குறித்து பேசிய இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், ஆடுகள திரைப்படத்தின் பாடலை பாடி அசத்தினார். மீன் கொத்திய போல நீ கொத்துறால அடி வெள்ளாவி வச்சுத்தான் ஒன்ன வெயிலுக்கு காட்டாம நம் தலைகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.